வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிறது. வானிலை மையம் அறிவிப்பு. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா தவிக தலைவர் விஜய் வெளியிட்டார். விஜய்க்கும் எங்களுக்கும் இதுவரை கருத்து முரண் ஏற்பட்டதில்லை. திருமாவளவன் விளக்கம். தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு சுதந்திரம் இல்லை. ஆளுநர் ரவி பரபரப்பு பேச்சு. தமிழ்நாட்டிற்கு நாம் தமிழர் கட்சி தேவை. சீமானுக்கு ஆதரவாக அண்ணாமலை பேச்சு. அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மின் விநியோக ஒப்பந்தம் முதல்வர் அதானியை சந்திக்கவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். கொடநாடு வழக்கில் இபிஎஸ் சசிகலாவை விசாரிக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. இலங்கை சிறையில் 486 தமிழக மீனவர்கள் உள்ளனர். பாராளுமன்றத்தில் மத்திய அரசு பதில். குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை. சக்திகாந்ததாஸ் விளக்கம். இஸ்ரேல் போரில் பாதிக்கப்பட்ட லெபனான் மக்கள். ஹிஸ்புல்லா 423 கோடி ரூபாய் நிதியுதவி. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம். சட்டவிரோதமாக தங்க சுரங்கத்திற்குள் சிக்கிய 6 பேர் உயிரிழப்பு. தென்னாப்பிரிக்காவில் அதிர்ச்சி. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். டிசம்பர் 11ஆம் தேதி தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும். வானிலை மையம் எச்சரிக்கை. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.